ஸ்கூட்டி என்கிட்ட சாரி கேட்டுட்டு இருந்தா. அப்போ வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே வந்த நர்ஸக்கா, ஏன் தாரா இப்படி கத்திகிட்ருக்க, உன் சவுண்ட் வெளியில் வரைக்கும் கேட்குது, இதை ஹாஸ்பிட்டல் நினச்சியா இல்லை வேறு ஏதாவது நினச்சியா? அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு தான் நான் ஹாஸ்பிட்டலே கொண்டு வந்து சேர்த்தா, உன்னை பற்றி டெய்லி விசாரிச்சுட்டு போகிறா, அவளை போய் இப்படி திட்டிகிட்ருக்க. நர்ஸக்கா, அவளால் தான் நான் ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆனேன், அப்புறம் வேறு எப்படி பேச சொல்கிறீங்க? சரி புரியுது தாரா, அதுக்கு நீ கத்துனா சரியாயிருமா? மற்ற பேஷண்ட்க்கெலாம் டிஸ்டர்ப் ஆகுதுல்ல, மெதுவாக பேசி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸக்கா கிளம்பிட்டாங்க. நான் அப்போ அவகிட்ட, ஓய் ஸ்கூட்டி, அன்னைக்கு மட்டும் நான் வராமல் பஸ்ஸோ லாரியோ வந்துருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்நேரம் உன் ஃபோட்டோவுக்கு மாலை மாட்டியிருப்பாங்கடி அப்படின்னு. அப்போ மொழி நொறுக்குன்னு என் மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி, அந்த பொண்ணு தான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறாள, அவகிட்ட போய் இப்படி பேசுகிற, அவள் ஃபீல் பண்ணுறா பாரு அப்படின்னா. அதுக்கே மொழி கொட்டுற, கொட்டாமல் சொல்லலாம்ல, வலிக்குது அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணோட சாரி அக்செப்ட் பண்ணு. சரி பண்ணுறேன். ஸ்கூட்டி, டெய்லியும் பார்க்க வர ஒரு ஆப்பிள் இல்லை ஒரு ஆரஞ்சு, அதுவும் இல்லையா அட்லீஸ்ட்டு ஒரு ஜூஸு, இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரியா? நீ தான் கொடுக்க மாட்ட. நர்ஸக்காட்ட கொடுத்து என்கிட்ட கொடுக்க சொன்னாலும் அவங்களாவது கொடுத்துருப்பாங்க. ஒழுங்காக அடுத்த தடவை வரும்போது எனக்கும் மொழிக்கும் ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கிட்டு வர. இரு, நாளைக்கு மட்டும் கிடையாதுடி, நான் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் நீ எனக்கு வாங்கிட்டு வந்து தர. ஸ்கூட்டியும் சரிங்க, நான் டெய்லி வாங்கிட்டு வரேன், எனக்கு இப்போ ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா போதுன்னு தெரிச்சு ஓடிட்டா. ஸ்கூட்டி போனதுக்கப்புறம் மொழி என்கிட்ட, ஏன் தாரா, அவளால் உனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, உனக்கு டெய்லி வாங்கிட்டு வர சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது, எனக்கு எதுக்கு வாங்கிட்டு வர சொன்ன? அவளும் சரின்னு மட்டையாடிட்டு போகிறா, அதை ஸ்கூட்டி கேட்கணும், நீ கேட்டு அப்படின்னு நானும் மொழி பேசிகிட்டு இருக்கும் போது மோட்டர் ஆன் பண்ண மாதிரி அதே கொரட்டை சத்தம். ஏ தாத்தா அப்படின்ட்டு கையில் வச்சுருந்த பாட்டிலோட மூடியை கழட்டி தாத்தா மேலே தூக்கி எறிஞ்சேன். தாத்தா, ஐயோ என்னாச்சு அப்படின்னு வேகமாக எந்திரிச்சாரு. தாத்தா, நீ மறுபடியும் கொரட்டை விட்ட பிரெட்டை உன் வாய்க்குள்ளே துணிச்சுட்ருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு. அதையாம்மா வாயில் துணிக்கிற, என் கையில் குத்தா நானே சாப்பிட்டுக்குவேம்மா அப்படின்னு நக்கல் பண்ணுறாரு. அதுக்கு இந்த மொழியும் கூட சேர்ந்துட்டு சிரிக்கிறா. அப்போ மொழி அவர்கிட்ட, ஏன் தாத்தா, உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னா. கீழே விழுந்து இடுப்பில் அடிபட்டுருச்சுமா அப்படின்னாரு. உண்மையாகவே கீழே விழுந்தீங்களா இல்லை பாட்டி பிடிச்சி தள்ளி விட்டாங்களா? அது எப்படிம்மா உனக்கு தெரியும் அப்படின்னு மொழியை பற்றி கேட்டார். தாத்தா, நீ பேசுகிற வாய்க்கு கீழே இல்லை, உன்னெல்லாம் மொட்டை மாடியிலேருந்து பிடிச்சி தள்ளணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட. அதையும் அவர் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்காமா, நான் தான் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிட்ருக்கேன், ஒரு நாள் உண்மையாகவே மிஸ் ஆக போகிற தாத்தா, அப்போ பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் மறுபடியும் அவரோட மோட்டரை ஆன் பண்ணிவிட்டு தூங்கிட்டாருங்க. ஹாஸ்பிட்டல் லைஃபு ரொம்ப போர் அடிக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கொரட்டை தாத்தா, நர்ஸக்கா, ஸ்கூட்டி இவங்க கூடலாம் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போச்சு. மொழியோட அத்தை, மாமா, அப்பா, அம்மா இவங்க எல்லாரும் அவங்க வீட்டில் ஒரு ஆள் மாதிரி என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டதுலேயும், இவங்க எல்லாருக்கும் மேலே மொழி லவ்வே பிடிக்காத என்ன லவ் மூவிஸ் பார்க்க வச்சு, லவ் சாங்ஸ் கேட்க வச்சு, லவ் ஸ்டோரி புக்ஸ்லாம் படிக்க வச்சு, அவள் பண்ண டார்ச்சரில் நாள் போனதே தெரில. இப்படிங்கிறதுக்குள்ளே 1.5 மாதம் ஆயிடுச்சு. என்னை செக் பண்ண வந்த டாக்டர், கால் நல்லா க்யூர் ஆயிடுச்சு, இன்னொரு 3-4 டேஸில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதும் எனக்கு ஏதோ மாதிரியாக இருந்தது, எதையோ மிஸ் பண்ண போகிற மாதிரி ஒரு ஃபீல். நான் ஜன்னல்கிட்ட நின்று யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ மொழி என் பக்கத்தில் வந்து, அதான் டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் எதுக்கு மூஞ்சை இப்படி வச்சிட்ருக்க அப்படின்னா. நான் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மொழி அப்படின்னு. ரொம்ப நடிக்காதடி, இங்கேருந்து போனதுக்கப்புறம் ட்ராவலு பைக்குன்னு எங்களையே சுத்தமாக மறந்துடுவேன் அப்படின்னா. அப்படிலாம் இல்லை மொழி, நீங்கள் எல்லாருமே என்னோடய லைஃப்பில் ரொம்ப முக்கியமானவங்க, உங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது அப்படின்னு. அதுக்காக அவளோட வழக்கமான
அந்த க்யூட்டான ஸ்மைலை பண்ணான். அப்போ நான் அவகிட்ட, ஏன் மொழி, லவ் ஸ்டோரி புக்காக தேடி தேடி படிக்கிற, லவ் மூவிஸ் நிறைய பார்க்குற, லவ் சாங்ஸாக கேட்குற, அவ்வளோ லவ் பிடிக்குமா அப்படின்னு. லவ் பிடிக்காம யாராவது இருப்பாங்களா தாரா? அந்த மாதிரி தான் எனக்கு லவ்னா பிடிக்கும், ஏன் உனக்கு பிடிக்காதா அப்படின்னு. என்னோடய லைஃப்பில் நான் ரொம்ப வெறுக்கிற ஒரு விஷயம்னா அது லவ் தான் மொழி. அது எதனாலன்னு உனக்கே தெரியும். எங்கள் அம்மா அப்பானால தான். அவங்க 2 பேர்னாலே லவ்னாலே எனக்கு ஒரு அலர்ஜி ஆயிடுச்சு. ஆனால் தாரா, நான் என் லைஃப்பில் பார்த்த ஒரு நல்ல காதல் ஜோடிகளில் உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒருத்தர் தான். எது, அவங்க 2 பேரும் நல்ல காதல் ஜோடி. அதை நீ பார்த்த, ஏன் மொழி காமெடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அதுக்காக உனக்கு புரிகிற மாதிரியே நான் உன்னை சொல்கிறேன் கேளு அப்படின்னா. சொல்லு, கேட்குறேன். இப்போ சிலருக்கு கடல்னால் ரொம்ப பிடிக்கும். அதை கரையிலேருந்து ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. அதே அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போனால் அந்த ட்ராவல் அவங்களுக்கு செட் ஆகாது. அவங்களுக்கு வாந்தி, மயக்கம், மூச்சு திணறது, இந்த மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கடல் மேலே இருக்க ஆசை போயிருமான்னு கேட்டால் கிடையாது. உள்ளுக்குள்ளே தான் போக மாட்டாங்களே ஒழிஞ்சு அந்த கரையில் நின்று அந்த கடலை எப்போவும் ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும். அந்த மாதிரி தான் அவங்க அப்பா அம்மாவும். அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணி 14-15 வருஷம் இருக்கும்னு நீ சொல்கிறத வச்சே தெரியுது. ஆனால் அவங்க ஏன் செகண்ட் மேரேஜே பண்ணிக்கல? அதை பற்றி நீ அவங்கக்கிட்ட கேட்டிருக்கியா தாரா? இல்லை மொழி, நான் இதெல்லாம் பற்றி அவங்கக்கிட்ட கேட்டதே இல்லை. அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அவங்க மேலே இருந்த கோவத்தில் நான் அவங்கக்கிட்ட பேசுகிறதே குறைச்சிட்டேன். தாரா, அவங்களால அவங்க கூட சேர்ந்தும் வாழ முடியாது, அவங்க இடத்துல வேற ஒருத்தவங்கள வச்சு பார்க்கவும் முடியாது. கடைசி வரைக்கும் அவங்களோட நினைவுகள்லேயே அவங்க வாழ்வாங்க. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள்ஸ் கிடையாது தாரா. அவங்களுக்குள்ள ஒரு அழகான காதல் இருக்குது. அது அவங்க பிரிஞ்சிருந்தாலும் அவங்க 2 பேர்த்துக்கு இடையில அது கடைசி வரைக்கும் இருக்கும். மொழி, நீ சொல்லும் போது தான் எனக்கு ஒன்று புரியுது. இத்தனை வருஷத்தில் எங்கள் அப்பா கால் பண்ணும்போதெல்லாம் எங்கள் அம்மாவை பற்றி கேட்காம ஃபோனை வச்சதே இல்லை. அந்த மாதிரி தான் எங்கள் அம்மாவும் திட்டாவது அவரை பற்றி கேட்டுட்டு தான் ஃபோனை வைக்கும். அவங்க 2 பேர்த்துக்கு இடையில இப்படி ஒரு அழகான காதல் இருக்குன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே புரியுது. நான் தான் அவங்கள தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கேன். அவங்கள மட்டும் இல்லை, காதலை பற்றி தப்பாக நினச்சிட்ருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இதெல்லாம் புரிய வச்சதுக்கு. ஏன் மொழி, உன்னோட லைஃப்லேயும் இந்த மாதிரி ஏதாவது காதல்? ஏன் தாரா, இவ்வளோ பேசுகிறேன், என்னோடய லைஃப்பில் இல்லாமலா? என்னோடய லைஃப்லேயும் ஒரு அழகான காதல் இருக்குது தாரா.